இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸ்லாம் நம்மளோட ஸ்கின் டோனை எப்படி லைட்டனிங் ஆக்குறது அண்ட் தென் எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக ஷைனிங்காக க்ளோவாக எப்படி வச்சுக்கிறது, எந்த மேக்கப்புமே இல்லாமல் நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின்னே ரொம்ப அழகான ஒரு நேச்சுரல் க்ளோவில் ஷைனிங்காக எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழியில் நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக 100% நேச்சுரல் வேயில் நம்மளோட ஸ்கின்னை எப்படி அழகாக க்ளோவாக லைட்டனிங்காக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் க்ளீனப் ப்ரோட்டீனோட. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கின் லைட்டனிங் அண்ட் க்ளோவிங் கிட் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் இந்த ரொட்டீனே வச்சே டீடான் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸும் இதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒரு கிட் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். அண்ட் இந்த கிட்டில் என்னென்ன வரும்? பிரைட்டனிங் ஃபேஸ் வாஷ் வரும். அது நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப்பு வரும். கண்டிப்பாக ஸ்க்ரப்பு நீடடு. அதுக்கப்புறம் க்ளோவிங் பவுடர், ஸ்கின்னை நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக க்ளோவிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது கூட ஏபிசி ஆயில், டீடான் பண்ணுறதுக்கு ஆயில் ரொம்ப நல்லது. ஸ்கின்னை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு, கிளென்சிங் பண்ணுறதுக்கு. ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர், ஸ்கின்னை டைட்டன் ஆக்கி யங் லுக் கொடுக்கறதுக்கு. அண்ட் ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இது ஒர்க் ஆகும். அது கூடவே கடைசியாக ட்விங்கிள் பிரைட் டோன். இது ஈக்குவல் குவான்டிட்டியில் பாதாம் இருக்கனால செம்ம நேச்சுரல் க்ளோ நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு கிட் இருந்தால் போதும். 2 ஸ்டெப்பில் 4 நாளைக்கு ஒரு தடவை ஃபேஷியல், ரெகுலர் மெயின்டெனன்ஸும் இந்த ஒரு கிட்டு வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஃபேஷியலில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்க்ரப்புக்காக எடுக்கிறது பிரைட்டனிங் ஸ்க்ரப்பு, ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்டனிங் பவுடர். பிரைட்னிங் ஸ்க்ரப்பு 1 ஸ்பூன், ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர் 2 ஸ்பூன் அப்படி எடுத்துக்கலாம். இதே தான் நீங்கள் ஃபுல் பாடிக்கும் மெயின்டெனன்ஸ். 4 days ஒன்ஸ் ஸ்க்ரப்பு. ரெகுலராக சோப்பே போடாமல் நம்மளோட பவுடர்ஸ், பாத் பவுடர்ஸ் ப்ளஸ் நம்மளோட பவுடர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். அண்ட் 2வது பேக் க்ளோவிங் பவுடர், ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர். இதை ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். ஃபேஷியலுக்கு மட்டும்தான் அந்த ஸ்க்ரப்பு 4 days ஒன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மற்ற டைம்லாம் ரெகுலராக ட்விங்கிள் பிரைட் ஆயில், ஏபிசி ஆயில் ப்ளஸ் இந்த ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர், ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர், க்ளோவிங் பவுடர் இதை வச்சு இடையில நம்ம பேக் மாதிரி எல்லாத்துக்குமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கிட்டு இருந்தாலே போதும். ஒரு ப்ராப்பராக ஒரு அழகான ஸ்கின் லைட்னிங் அண்ட் க்ளோவிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காம்பேக்டான கிட்டு வச்சு நம்ம டோட்டலாகவே ஸ்கின் கேர் ரொட்டீனா ஃபுல் பாடிக்குமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் 2யுமே நான் வாட்டர் கூட தான் மிக்ஸ் பண்ணுறேன். இது பாருங்களேன், அப்படியே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக ஸ்க்ரப் ஆகும். ட்ரை ஸ்க்ரப்பு கிடையாது. அண்ட் தென் இதில் ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர், அது நல்லா அப்படியே ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும். ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது ஃபேஷியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடரை தனியாக பேக் போடும்போதும் ஓகே, இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது கூட சேரும்போது. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேக்கு ஸ்டேயிங் கொலாஜன் க்ளோவிங் பவுடர். இது செம்ம டைட்டனிங் கொடுக்கும் ஸ்கின். நிறைய பேருக்கு போஸ் நிறையா இருக்கும். அதுக்குமே இது மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணால் போதும். ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. என்னோடய போஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, செம்ம ஹாப்பியாக இருக்குது. இது அந்த போஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது உங்களுக்கு ஸ்கின்னை டைட்டனிங் கொடுக்கும். ஃபைன் லைன்ஸு, ரிங்கிள்ஸு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னில் இருக்க டிஸ்கலரேஷனை ரிமூவ் பண்ணும். அண்ட் தென் க்ளோவிங் பவுடர் செம்ம க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் க்ளோவிங் பவுடர். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது 2யுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சு, எப்பவுமே ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவையோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணணும். ஈஸியாகவும் இருக்கும் அது பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆயில். எப்போதுமே ஃபேஷியல் டைமில் மட்டும் கிடையாது, ரெகுலராகவே ஆயில் பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண ஸ்கின் டைட்டனிங் ஆகும். அண்ட் தென் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் விழுகாது. அதுவும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது ட்விங்கிள் பிரைட் ஆயில். இதில் ஈக்குவல் குவான்டிட்டியில் பாதாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ செம்ம க்ளோ
வந்து கொடுக்கும். அப்படியே ஒரு மாதிரி மசாஜ் பண்ணும்போதே நம்மளுக்கு செம்ம ரிலாக்ஸாக வந்து ஃபீல் ஆகும். அதோட ஸ்மெல், அந்த அரோமா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்குது இந்த பிரைட்டனிங் ஆயிலுக்கு, ட்விங்கிள் பிரைட்னிங் ஆயிலுக்கு. அப்ளை பண்ணி வச்சுருந்துட்டு ஒரு 5 to 15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், செம்ம க்ளோ வந்து கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும். டே 1லேருந்தே ஒரு மேஜிக் மாதிரி நம்மளோட ஸ்கின்னில் வந்து இது ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு டேலேருந்தே நம்மளால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒரு கிளாஸி லுக் இருக்குன்னு. என்ன தான் நுர வச்ச ஃபேஸ் வாஷ் வச்சு ஆயில் யூஸ் பண்ணாலே நான் நுர வச்ச ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே ஹெர்பல் பவுடர் 100% ஆயில் வந்து கிளியர் பண்ணாது. ஸோ அதுக்காக என்ன தான் நுர வச்ச ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே ஒவ்வொரு தடவையும் நுர வச்ச ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போதும் நான் வந்துட்டு நம்மளோட கமல் நேச்சுரல்ஸோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிடுவேன். அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சுன்னா, அதே மாதிரி தான் எனக்கும். நல்ல ஒரு மசாஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு பேக் போட்ட ஃபீலிங், செம்ம ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி இந்த பாருங்கள், இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷம் ஒரு பேக் மாதிரி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா இது மட்டுமே போதும். அண்ட் தென் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணும்போது மட்டும் நுர வச்ச ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு மற்ற டைம் எல்லாமே நம்மளோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலே போதும். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இது வந்து நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு நுர வரும் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேங்க. இதில் நுரையே வராது. 100% நேச்சுரல் தான். இதில் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத உங்களுக்கு நுர வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் இல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் பவுடர் தான் இது. பேபிஸ்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாத் பவுடர், ஃபேஸ் வாஷ் பவுடர்னு தனித்தனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டைம் இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே அப்படியே விட்டுருவேன். ஒரு 2 மினிட்ஸில் அது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நுர வச்ச ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நல்ல ஒரு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் மறக்கவே கூடாது. எப்போதுமே ஃபேஷியலுக்கு பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ண, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண, ஸ்கின்னை க்ளீனப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் இல்லாமல் ஃபேஷியல் நீங்கள் ஃபினிஷ் பண்ணக்கூடாது. நல்ல வார்ம் வாட்டரில் நல்ல சாஃப்டான டவலை டிப் பண்ணி ஃபேஸில் ஒத்தி அப்படி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி எடுங்க. அப்படி ஒத்திட்டு எடுத்திங்கன்னா போஸ் வந்து அந்தளவுக்கு ஓப்பன் ஆகாது. நல்லா ஃபேஸில் நல்லா அழுத்தி வைங்க. 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்கள், அப்புறம் எடுத்துருங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும் இதை பண்ணுங்கள். 4 days ஒன்ஸ் பண்ணாலே போதும். இந்த ஃபேஷியலே இன்னாஃபாக இருக்கும் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்க ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர் அண்டு பிரைட்னிங் ஸ்க்ரப் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். மூக்கிலலாம் நல்லா மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணுங்கள். லிப்ஸில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். கழுத்தில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஹேண்டில் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க. ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான். 4 days ஒன்ஸ் ஸ்க்ரப்பு பேக் பண்ணாலும் ஓகே. இல்லை ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பை முடிச்சுட்டு ஃபேஸ்க்கு மட்டும் இந்த 2 ஸ்டெப் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா 1 by 1 நம்ம வந்து அப்படி பாலிஷ் பண்ணும்போது இன்னுமே ஸ்கின் வந்து தேஜஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேஷியல் டைமில் மட்டும் இந்த மாதிரி 2 times அட் அ டைமில் போடுற மாதிரி பாருங்கள். நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதையும் நல்லா திக் லேயராக பேக் மாதிரி போட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேனு கீழே விடாமல் நார்மலாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஃபேனு கீழே வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து ஸ்கின்னில் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ஃபேனு கீழே நிற்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக. அண்ட் தென் வாஷ் பண்ணதுக்கப்புறம் செம்ம தேஜஸாக இருக்கும் ஸ்கின்னு. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்களால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். நான் கழுத்தில் ஃபேஷியல் பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோவுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம 2 ஸ்டெப்ஸில் தான் பண்ணுறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால உங்களுக்கு லென்த்தாக தெரியுது. பட் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸில் ஃபேஷியல் முடிச்சிடலாம். 4 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நமக்காக இந்த மாதிரி ஸ்கின்னை க்ளீனப் பண்ணுறதுக்காக டைம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னை ஃப்ளாலஸாக வச்சுக்க முடியும். அண்ட் தென் வந்துட்டு டெய்லியும் நீங்கள் வந்து பேக் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தேஜஸாக இருக்குது ஸ்கின்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம க்ளோ இருக்கும். எந்த மேக்கப் எதுவுமே தேவையில்லை. நம்மளோட ஸ்கின் நேச்சுரல் ஸ்கின்னே நல்ல க்ளோவாக கிளாஸியாக இருக்கும். செம்ம பிரைட்டனிங்காக இருக்கும். நம்ம கமலி நேச்சுரல்ஸில் நீங்கள் இந்த ஒரு ஸ்கின் கேர் கிட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்கின் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் கிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். அங்கே வந்து ஸ்டேட்டஸ் பாருங்கள், நிறைய பேரோட ரிவ்யூஸ் இருக்கும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக கூட வாங்கிக்கலாம். ஹாய் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.